தோழமைகளுக்கு இனிய மாலை வணக்கம். பேர் வந்து நாகா. சற்றேறக்குறைய இந்த அரங்கத்திற்கு பல முறை வந்திருக்கேன். முதல் முறையாக உங்களுடன் உரையாடுவதும் உங்களை பார்ப்பதும் மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு சின்ன அரங்கத்திற்குள் இதுவரை பழகிய முகங்கள் ஒன்று கூட இங்கே இல்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியம், சந்தோஷம். எப்பயுமே நம்ம கூட்டத்தில் தொலையும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? என்னைக்காவது தொலைஞ்சு பாருங்க, வாழ்க்கை அபூர்வமானதாக தெரியும். என்னுடைய தொலைதல் இங்கேருந்து ஆரம்பமாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான மாலை வணக்கத்தில் ஒரு சின்ன கவிதை தான். இது கவிதையா அல்லது உணர்வா அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்து புரிஞ்சுக்கோங்க. பேய் பிடித்ததாக நம்பப்பட்ட அம்மாவின் முகத்தை ஏர்வாடி தர்காவில் கடைசியாக பார்த்த ஒருவன் குடித்து முடிக்கிறான் கடைசி சொட்டு வரை. அந்த இரவு அவனைப் போல தீர்ந்து கொண்டிருந்தது. அப்பாவிற்கு துரோகம் செய்து விட்டதாக சொல்லப்பட்ட அம்மாவின் நினைவில் வாழும் ஒருத்தி புணர்தலுக்கு பிறகு பணம் வேண்டாம் என்று சொல்லிச் செல்கிறாள். அம்மாவின் அக்கறையை கண்ணீருடன் எந்த கஸ்டமரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை அவள் இன்று வரை. டாஸ்மாகின் பிளாஸ்டிக் கிளாஸ்களில் மிதக்கும் சாப்பிட்டியப்பா என்ற அம்மாவின் வார்த்தையை மனப்பிறழ்வுடன் பார்க்கிறான் ஒருவன். போதையின் உச்சத்தில் சாப்பிடச் சொல்லி யாரையும் வற்புறுத்துவதில்லை இப்போது அவன். முழுதாய் தேய்ந்த கையை கன்னத்தில் வைத்து ஏதோ சொல்ல வந்த அம்மாவின் நினைவில் நனைந்து செல்பவனுக்கு எரியவே செய்கிறது மழை. ஆஸ்பத்திரி வராண்டாவில் செத்து கிடந்த அம்மாவின் புடவையில் முகம் புதைத்து அழுத ஒருவன் கையறு நிலையில் வராத பணத்தை கெட்ட வார்த்தையில் கோத்தா திட்டி தீர்க்கிறான். அம்மாவின் படத்துக்கு முன்னே செல்லும் சொல்லும் என் குட் மார்னிங்கில் கண் விழித்து ஜன்னல் திறக்கிறாள் அம்மா. யாதுமாக விடுகிறது என் காலை பொழுது அம்மாவை அனுப்பிவிட்டு.